வீட்டை விட்டு பயத்தோடு வெளியில் வந்த நவீன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனை எடுத்து ஒரு நபருக்கு கால் பண்ணி, சாமி இங்கே ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி, நீங்கள் தான் எப்படியாவது வந்து எங்களை காப்பாற்றி கொடுக்கணும், என் மனைவியை காப்பாற்றி கொடுங்க சாமி அப்படின்னு சொன்ன உடனே எதிர்த்தரப்பில் இருந்த அந்த சாமி, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா, சரி கவலைப்படாத தம்பி, நான் ஒரு 2 நாளில் நான் உங்கள் வீட்டை நோக்கி வரேன், அது வரைக்கும் உன் மனைவியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அந்த சாமி வந்து ஃபோனை கட் பண்ணுறாரு. நவீன் உடனடியாக ஒரு வித பயத்தோடு அப்படியே எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலடைந்த பங்களாவை பார்த்து விட்டு தன் ஃபோனை வந்து தன் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஆமாம் நண்பர்களே, இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காத நபர்கள் மேலே ஐகானில் வந்து பார்ட் 1 வீடியோவின் லிங்க் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழேயும் வந்து பார்ட் 1 வீடியோவின் லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. உள்ளே சென்று பார்ட் 1 பார்த்து விட்டு பார்ட் 2க்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதும் புரிய வரும் நண்பர்களே. மேலும் இது உங்கள் ராஜா ஸ்டோரி, நான் உங்கள் ராஜா. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இது போன்று ஏதாவது உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களை, இன்றைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். 2 நாள் சிரமப்பட்டு அந்த மாந்திரிகர் வருகைக்காக காத்திருந்து அந்த நவீனும் சரி அவங்க குடும்பத்தினரும் அவங்க மனைவி சரஸ்வதியை வந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் தனியாக ஒரு அறையில் அடைச்சி போட்டுதாங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு உயிர் பயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அந்த வேலைக்கார பெண்மணியும் நடப்பது என்னன்னு தெரியாமல் அங்கும் இங்கும் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியாக 2வது நாள் அந்த மாந்திரிகரும் வராரு. அந்த மாந்திரிகர் வருகையை எதிர்பார்த்து அவங்க ஆவலாக அந்த மாந்திரிகரை வரவேற்கிறாங்க. வரவேற்கும் போது வந்து அந்த வேலைக்கார பெண்மணி மற்றும் அந்த வீட்டில் இல்லை, ஏதோ ஒரு வேலையாக வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. இப்போ அந்த மாந்திரிகர் வந்த உடனேயுமே நவீனை பார்த்து, என்ன தம்பி ஆச்சு, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கும் போது வந்து தெரியலை சாமி, எங்கள் அம்மாட்ட கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா சாமி வேற ஒன்றும் இல்லையா, இது போல் வந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வந்து என் மருமக வந்து வெளியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு மாலை நேரத்துக்கு நிற்கும்போது மல்லிகை பூ வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளையும் தூக்கிட்டு 4 வயசு பிள்ளையும் இழுத்துக்கிட்டு விறுவிறுன்னு அங்கே வந்து பூ பறிக்கிறதுக்காக போயிடுச்சு அந்த எதிர்த்த பில்டிங்கை நோக்கி. அப்படிங்கும்போது உடனடியாக அந்த மாந்திரிகர் எட்டி பார்க்குறாரு. என்ன நவீன், அங்கே போகக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்லியிருந்தேன், உங்கள்கிட்ட எத்தனை முறை சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன் அப்படிங்கும்போது, சாமி வேறு ஒன்றும் கிடையாது, நான் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு க்யூரியாசிட்டியின் அடிப்படையில் அங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, இந்த ஏரியா இன்னும் நமக்கு பழக்கப்படணும்னு சொல்லி பொதுவாக சொல்லியிருந்தேன், ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாது சாமி அப்படிங்கும்போது, சரி ஒன்றும் இல்லை, நடந்த விஷயத்தெல்லாம் விடுங்க, சரி அடுத்து என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கும்போது, அதில் இருந்தே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நைட்டு நேரமெல்லாம் யாரோ ஒரு பெண்மணி அழக்கூடிய அழுகுரல் சத்தம் வந்து ஏங்கி கேட்டுச்சு அப்படிங்கும்போது நவீன உடனடியாக அந்த மாந்திரிகர் பார்த்து தலையை அசைக்கிறாரு. அடுத்து என்னம்மா நடந்தது அப்படிங்கும்போது, அடுத்து வந்து திடீர்னு தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் போடும்போது தான் இப்படி ஆகிப்போச்சு, அப்போ என்ன நடந்தது சொல்லுங்கம்மா, விவரமாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, என்னை விட இந்த வேலைக்கார பொண்ணு ஒன்று இருந்துச்சு, அதுகிட்ட கேட்டால் எல்லாம் தெளிவாக தெரிய வரும், அந்த பொண்ணும் தான் அங்கே போச்சு அப்படிங்கும்போது எல்லோருமே அந்த வேலைக்கார பெண்ணை தேடுறாங்க. ஆனால் அந்த பெண் அங்கே இல்லை. உடனடியாக மாந்திரிகர் சரி ஏதாவது வேலை விஷயமாக வெளியில் போயிருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு எந்த ஊர் அப்படிங்கும்போது இங்கே தான் ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது, அதுவும் நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு மாதிரி தான் இருக்குது, நம்மளை பற்றி எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நவீனும் அவங்க அம்மாவும் சொல்லும்போது அந்த சாமிக்கு கொஞ்சம் பொறிதட்ட ஆரம்பிக்குது. வயசு எத்தனை இருக்கும் அப்படிங்கும்போது வந்து அதுவும் ஒரு 45-50 வயசுக்குள்ளே நெருக்கி வரும். அப்படிங்கும்போது சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் நவீன், உடனடியாக அந்த வீட்டின் கைவிடி மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க அந்த வேலைக்கார பெண்மணி வருகைக்காக கொஞ்சம் நேரம் காத்திருக்காங்க. ஆளவே காணுங்கும்போது ஒரு சந்தேகம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கைவிடி மண்ணை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கும்போது, சாமி எனக்கு அங்கே போக கொஞ்சம் பயமாக இருக்குது சாமி அப்படிங்கும்போது உடனடியாக அவரும் மாந்திரிகரும் சிரிச்சுக்கிட்டே,
அவர் வந்து 2 சீடரோடு தான் வந்திருக்காங்க. அந்த 2 பேரையும் கூட்டுக்கிட்டு அவரே போகிறாரு. அவரே போய் அந்த இடத்துல நின்று அப்படியே பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நின்று தியானம் பண்ண மாதிரி பார்த்து புரிஞ்சதுக்கப்புறம் சரி ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வராரு. மறுபடி வீட்டுக்கிட்ட நெருங்கும் போதே அந்த பெண்மணி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. யார்? சரஸ்வதி, நவீனுடைய மனைவி. ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாரு. கத்தும்போது வந்து பூஜைக்கான எல்லா சாமான்களையும் வாங்கி வச்சுட்டீங்களா அப்படிங்கும்போது எல்லாமே ரெடியாக இருக்குது சாமி, நீங்கள் தான் பூஜை மட்டும்தான் சாமி செய்யணும் அப்படிங்கும்போது நடு வீட்டுக்குள்ளே வேற எங்கும் இல்லைங்க, அந்த பிடிமண்ணை வச்சுக்கிட்டு நவீனுடைய நடு வீட்டுக்குள்ளே ஏன்னா அவங்க மனைவிக்கு தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு. அந்த கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வர்ற வழியிலே வந்து அவங்க குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கத்தி இருக்குதுங்க. அப்போ கத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லோருமே வாயை பிடிச்சி பொத்தியிருக்காங்க. ஆனால் இந்த சத்தம் வந்து அந்த சாமிக்கும் எல்லாம் கேட்டிருக்குது. சரி இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அந்த பூஜையை தடுக்கும் விதமாக அந்த குழந்தையும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக நிற்கிதுங்க. சின்ன குழந்தைங்க 4-5 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தைய வந்து அது வாட்டிக்கு கண்ட மாணிக்கு வந்து திட்டுது, கெட்ட வார்த்தை பேசுது. மேற்கொண்டு வந்து எல்லோரையும் கையை கடிக்க வைக்கிது. உடனடியாக வந்து அந்த மாந்திரிகர் வந்து அந்த சீடர்களை பார்த்து இப்படி கண்ணசைக்கும் போது அதில் ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த குழந்தையின் உச்சிமையத்தை பிடிச்சி டக்குன்னு உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ வந்து மாந்திரிகர் வந்து பூஜை ஆரம்பிக்கிறாரு. அங்கே சுற்றி நிற்கக்கூடிய நவீனுடைய அப்பா அம்மாவுக்கும் சரி நவீனுக்கும் சரி என்ன நடக்குதுங்க அப்படின்னே தெரியலை. உடனடியாக வந்து அந்த பெண்மணி இங்கே இழுத்துட்டு வரலாமா அப்படிங்கும்போது சாமி எனக்கு பக்கத்தில் போகவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நவீனே சொல்கிறாருங்க. அவங்க மனைவி பக்கத்தில் அந்த ரூம் அப்படி தான் இருக்குது. உள்பக்கம் தாப்பால் எதுவும் போட்டிருக்கா அப்படிங்கும்போது உள்பக்கம்லாம் அவள் போடலாம். அவள் எப்படியாவது கதவை திறந்து வெளியில் ஓடத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க சாமி. ஆனால் நாங்கள் வெளிப்பக்கமாக அந்த பூட்டியிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த லாக்கை வந்து நான் சொல்லும்போது சிக்னல் கொடுக்கும்போது நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமானுஷ்யமான முறையில் அந்த நடு வீட்டுக்குள்ளே வந்து அந்த மாந்திரிகர் வந்து பூஜை செய்கிறாரு. பூஜை செய்ய இந்த குழந்தை வந்து அப்படியே முணங்கிக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்த குழந்தைய வந்து அந்த ஒரு சீடர் வந்து அமுக்கி பிடிச்ச ஒரு காரணத்தினால அப்படியே அமைதியாக இருக்குது. ஆனால் முணங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் அங்கே உள்பக்கத்தில் இருந்து அந்த ரூமுக்குள்ளே இருந்து நவீனுடைய மனைவி சரஸ்வதி வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து அந்த மாந்திரிகர் வந்து ரொம்ப மர்மமான முறையில் பூஜை செய்யும்போது வந்து அந்த சிக்னல் கொடுக்குறாரு. உடனடியாக வந்து நவீன் விறுவிறுன்னு ஓடி போய் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு வித பயத்தோடு மாந்திரிகர் பக்கத்தில் நிற்கும்போது அந்த பெண்மணி அந்த ரூமுக்குள்ளே இருந்து அப்படியே மெதுவாக வந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே தவண்டுக்கிட்டே வராருங்க மாந்திரிகரை நோக்கி. எல்லோருமே வந்து பயத்தோடு அப்படியே ஒத்து பார்க்குறாங்க. அந்த பெண்மணி நேராக வந்து அந்த மாந்திரிகர் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க. எழுந்து நிற்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு காளி தேவியின் சிலையை எடுத்து உட்கார்ந்தியா இல்லை அந்த காளிக்கு நீ பதில் சொல்கிறியா அப்படிங்கும்போது அப்படியே அந்த சிலையை பார்த்துக்கிட்டு அப்படியே பதட்டத்தோடையே அந்த பெண்மணி வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உட்காரு அப்படிங்கும்போது வந்து ஒரு அந்த மாந்திரிகரின் இன்னொரு சீடர் வந்து பக்கத்தில் நெருங்கி போகிறாருங்க. கையில் வந்து ஏதோ ஒரு தீர்த்த நீர் மாதிரி எடுத்துக்கிட்டு, ஆனால் அந்த தீர்த்த நீரையும் இந்த காளியின் சிற்ப சிலையை அந்த சின்ன சிலையை பார்த்துக்கிட்டு பயத்தோடையே அப்படியே மெதுவாக வந்து அந்த இடத்துல வந்து சம்மணம் போட்டு வட்டச்சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே தலைமுடியை விரிச்ச மாதிரி அப்படியே அந்த மாந்திரிகரை உத்து பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த குழந்தையும் அப்படியே ஏறெடுத்து பார்க்குது. இந்த காட்சியெல்லாம் பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே வந்து நடுநடுக்கம் உண்டாயிருது. ஆனால் அந்த மாந்திரிகர் மற்றும் சர்வசாதாரணமாக சொல்லு என்ன காரணத்தினால இப்போ நீ இங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டே இருக்குது. இன்னும் அந்த வேலைக்கார பெண்மணி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்மணி பொழுது அடைய போது இன்னும் ஆளை காணுமே சாமி அப்படிங்கும்போது ரைட்டு சரி இங்கே ஏதோ நடந்திருக்குது, நான் நினச்சது எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சாமி வந்து அந்த நவீனுடைய மனைவியை வந்து பார்த்து கேட்குறாரு. அதாவது அந்த சரஸ்வதியை பார்த்து. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ இப்போ உன் கோரிக்கையை நீ வச்ச அப்படின்னா உன்னை மோட்சத்துக்கு அனுப்பவா இல்லை உன்னை இந்த இடத்த விட்டு அனுப்பவா இல்லை அந்த வீட்டிலே உங்கள் 2 பேரையுமே அடைச்சி வச்சிடவா சொல்லு, நீ சொன்னால் தான் நான் செய்ய முடியும், இல்லைன்னா இதற்கு ஒரு தீர்வே கிடையாது, எத்தனை வருட போராட்டம் உனக்கு சொல்லு அப்படிங்கும்போது வந்து 13-14 வருஷமாக நானும் அலைஞ்சு தெரியுதேன், என் பிள்ளை எனக்கு வேணும், அந்த குடும்பத்தை பழி வாங்கணும், அந்த குடும்பத்தில் இன்னும் யார் இருக்கா அப்படிங்கும்போது என் புருஷன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனை நான் பழி வாங்கியே தீருவேன், உன் பழி வாங்கலை நீ அங்கே போய் காட்டு, ஏன் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து நீ விளையாண்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது எங்கள் அக்கா தான் நீ இது மூலியமாக தான் போக முடியும்னு சொன்னா. ஓ உன் அக்கா யார் அப்படிங்கும்போது பத்மா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லுதுங்க. சொல்லும்போது வந்து எல்லோருமே ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆனால் அந்த சாமிக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. சரி இப்போ அந்த பத்மா எங்கே அப்படிங்கும்போது அவள் வருவா,
நைட்டு வருவா அப்படிங்கும்போது, ஓ நைட்டு வருவாளா, சரி இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறேன். உன்னுடைய கோரிக்கையை இப்போ நீ வச்ச அப்படின்னா அதை சரி பண்ணுவேன். உன் குழந்தையும் உன்னையும் அங்கே வச்சு அடைச்சி வைக்கவா, இல்லை அவுத்து விடவா? அவுத்து விட்டால் நீ எங்கே போவ? இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது, ஆனால் எந்த ஒரு குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லு அப்படிங்கும்போது அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த ஆன்மாவுக்கும் தெரியும், இந்த சாமிக்கும் தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பூ உலகில் வந்து அப்படியெல்லாம் அலைஞ்சு தெரிய முடியாதுங்க. அந்த இறந்து போன இடத்துக்கிட்ட தான் அலைஞ்சு தெரிய முடியும். ஆனால் இன்னொரு பூத உடல், அதாவது ஒரு உடம்பு ஒன்று தேவைப்படுங்க, ஒரு உயிருள்ள ஒரு உடல் தேவை இருந்தால் தான் அந்த உடல் மூலியமாக தான் இந்த ஆன்மாக்கள் வந்து அவங்க கணவரையே, அதாவது அந்த பெண்மணி சொல்லுச்சு இல்லையா, சரஸ்வதி உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா, அந்த ஆன்மாவின் கணவரை வந்து பழி வாங்க முடியும், எல்லாமே தெரியும். ஆனால் இருந்தாலும் இந்த பூ உலகில் அலைஞ்சு தெரிய முடியாதுங்கிறதும் தெரியுது. ஆனால் இந்த சாமி வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, இப்போ நடக்கிறதெல்லாம் நடந்துருச்சு, இயற்கை அவனுக்கு தண்டனை கொடுக்கும். இந்த காளி தேவி அருளால் வந்து அவனுக்கு நான் தண்டனை எப்படி வாங்கி கொடுக்கணுமோ கொடுக்க முடியும். ஆனால் இந்த குடும்பத்தை நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, உன்னை அந்த பங்களாலே அடைச்சி விட்டுருதேன், உன் குழந்தையோடு நீ அங்கே இருந்துற, அங்கே போக முடியாமல் தானே நீ தவிச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த ஒரு காரணத்தினால உன்னை உள்ளே நான் அனுப்பிடுறேன், அங்கே இருக்கணும். ஆனால் வெளியில் வர முடியாத அளவுக்கு நான் மாந்திரீக கட்டும் போட்டுருவேன், எக்காரணமும் நீ வெளியில் வரக்கூடாது, முக்காலம் சத்தியம்னு சொல்லிட்டு நீ சம்மதம் தெரிவிச்சா நான் இதை செய்கிறேன், இல்லை அப்படின்னா உன்னை இந்த சொம்பில் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி உன் குழந்தையின் ஆன்மாவையும் தட்டி எழுப்பி இந்த சொம்பில் அடைச்சிருவேன். அப்படிங்கும்போது வந்து அந்த குழந்தையும் அப்படியே அழுகுது. அந்த சரஸ்வதியின் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் அப்படியே அழுதுகிட்டே அந்த குழந்தையும் அந்த மாந்திரியர் குடும்பத்தை எல்லாமே பார்க்கும்போது, சரி சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன், அவனுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிச்ச சொச்சம் எல்லாம் போயிருச்சு, இல்லை உன் புருஷன் மட்டும்தானே இருக்கான் அப்படிங்கிற, அவனும் போயிடுவான். ஆனால் நீ வந்து அவன் இப்போ எப்படி இருக்காங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது தெரியும், அவனே போயிடுவான், நீ கவலைப்படாத, என் பேச்சை கேட்டேன்னா நீ நல்லா இருப்ப, உன் ஆன்மா சாந்தி அடையும், உன் குழந்தையும் வந்து அலைஞ்சு தெரியாது அப்படிங்கும்போது அந்த ஆத்மாவுக்கு வேறு வழியே கிடையாது, சரின்னு சொல்லிடுச்சு. அதற்கப்புறம் வந்து அந்த காளி தேவிக்கு ஒரு சிறப்பு பூஜை செஞ்சது. அந்த ஒரு குடுவை மாதிரி கொண்டு வந்திருக்கிறாருங்க. கைப்பிடி மண்ணை வந்து உடனடியாக எடுத்து அந்த கைப்பிடி மண்ணை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தையும் வந்து 3 முறை எச்சில் துப்ப சொல்கிறாங்க, கழிப்பு மாதிரி. இதே மாதிரி இந்த சரஸ்வதியும் வந்து 3 முறை. ஏன்னா அந்த குழந்தையின் ஆன்மா இப்போதைக்கு தற்சமயத்துக்கு வந்து இந்த குழந்தையின் உடலில் இருக்குது. இது வந்து இந்த ஆன்மாக்களின் வெளிப்பாடுங்க. உடனடியாக வந்து அந்த களையத்துக்குள்ளே போட்டு அந்த பாத்திரம் மாதிரி அதில் கூளைக்குள்ளே போட்டு உடனடியாக வந்து மூடி வச்சு ஒரு மாந்திரிக பூஜையும் மறுபடி நடத்தி, அதற்கப்புறம் வந்து அந்த 2 பேரின் உச்சிமைத்து முடியையும் வந்து கொஞ்சம் பீத்து எடுத்து அப்படியே அந்த களையத்துக்குள்ளே மறுபடி போட்டு அடைச்சி, அதற்கப்புறம் அந்த களையத்துக்குள்ளே வந்து சுற்றி வந்து ஏதோ மஞ்சள் துணி சிகப்பு துணி எல்லாம் கட்டி மறுபடி வந்து அந்த காளி தேவியின் சின்ன ஒரு படம் மாதிரி இருக்குதுங்க, அதாவது ஒரு டாலர் மாதிரி, அதையும் கட்டி அப்படியே அந்த வீட்டை நோக்கி போகிறாரு. இவங்க 2 பேருமே இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த குழந்தையும் மயங்கி விழுந்துருச்சு, சரஸ்வதியும் மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த 2 சீடர்களின் உதவியோடு நவீனையும் கூட்டுக்கிட்டே தாங்க போகிறாங்க. நவீனுடைய அப்பாவும் வந்து வராரு. இப்போ ஒத்தைக்கு தான் அவங்க அம்மா வந்து அங்கே நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் மருமக இப்போ வந்து தெளிவாயிட்டாங்க, க்யூர் ஆகிட்டாங்க, தண்ணி மட்டும் தெளித்து எழுப்பி உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எல்லோருமே அந்த பாலடைந்த பங்களாவை நோக்கி போகிறாங்க. அந்த பங்களாக்குள்ளே போன உடனே வந்து ஒரு ஜன்னல் மட்டும் திறந்துருக்குது. அந்த ஜன்னல் ஓரத்தில் வந்து தூக்கி உள்ளே போட்டுட்டு உடனடியாக வந்து அந்த பாலடைந்த பங்களாவின் முன்னாடி உட்காந்து மறுபடி வந்து ஒரு சிறப்பு பூஜை செய்து, அவங்க கொண்டு வந்த பொடிகள் மாதிரி ஏதோ இருக்குதுங்க, சாம்பல் மாதிரி ஏதோ இருக்குது, அதை எடுத்து சுத்தமாக அந்த வீட்டை சுற்றிலுமே வந்து பெரிய வீடு தாங்க, அந்த வீட்டை சுற்றிலும் அந்த சீடர்கள் உதவியோடு வந்து அதை தூவி விட்டு அந்த வீட்டுக்குள்ளேயும் தூவிட்டு மறுபடி வந்து அந்த வீட்டின் மெயின் கேட்டில் வந்து உடனடியாக ஒரு மாந்திரிக கயிறையும் கட்டி விட்டு, உங்கள் கண்ணு முன்னாடியே எல்லாம் நல்ல முறையாக முடிச்சுட்டேன், இனி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும், யாரும் இங்கிட்டு வர வேண்டாம் நீங்கள், ஆனால் வந்து போனாலும் உங்களுக்கு இனிமேல் பிரச்சனை வராது, ஆனால் வர வேண்டாம், இன்னொரு வாய்ப்பு அந்த ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டாம், அந்த ஆன்மா வந்து இந்த வீட்டிலே வந்து இருக்கட்டும், அந்த குழந்தையும் வந்து அந்த ஆன்மாவையும் 2யுமே உள்ள நான் அடைச்சி வச்சுருக்கிறேன், அது வெளியில் வராது, இனிமே யாராலையும் முயற்சி ஒன்றாலும் அது முடியாது. அந்த பத்மான்னு சொன்ன அந்த பெண்மணியை கண்டுபிடிக்கணும், முதல்ல உங்கள் வீட்டு வேலைக்கார பெண்மணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலசி ஆராயிறாங்க. நவீன் வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் இந்த லேண்டே வாங்கினார். ஏன்னா நவீனே வந்து ஒரு என்ன சொல்ல, இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண போய் ஏகப்பட்ட ஏஜென்ட்டுகள் பழக்கம் இருக்குது. அந்த ஏஜென்ட்டுகள் மூலியமாக தான் வீட்டு வேலைக்கார பெண்மணி வேணும்னு சொல்லி இந்த பெண்மணியை ஒரு பெண்மணியை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த பெண்மணி உள்ளே வந்து என்ட்ராகும்போது வந்து அவங்க வெறும் வந்து காளீஸ்வரி அப்படின்னு சொல்லி தாங்க உள்ளே என்ட்ராயிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மாந்திரிகருக்கு தெரியக்கூடிய தகவலின்படி அதுதான் பத்மாவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்து தேடும்போது நவீன் வந்து அந்த ஏஜென்ட் மூலியமாக அந்த பெண்மணியும் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனேமே வந்து
அந்த பெண்மணியை தேடி போகிறாங்க. அந்த பெண்மணி அந்த இடத்துல இல்லை. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் காத்திருந்துன்னா 2 நாள் அந்த மாந்திரிகரும் வந்து இது என்னங்கிறது தெரியாமல் அந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தஞ்சாவூர் பகுதியிலே வந்து இன்னொரு இடத்துல தங்கிக்கிட்டாரு. நவீன் வீட்டில் தங்க சொன்னாலுமே இல்லை இருக்கட்டும், நான் இங்கே தங்கக்கூடாது, நான் கொஞ்சம் சுத்தபத்தமாக வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தான் தங்கியிருக்கிறாரு. ஒரு வழியாக 2 நாளில் கண்டறிஞ்சதுக்கப்புறம் அந்த மாந்திரிகரையும் வர வைக்கிறாங்க. வந்த உடனேயுமே அந்த 45-50 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணியை பிடிச்சி, என்ன காரணத்தினால நீ 2-3 நாட்களாக இந்த வீட்டுக்கு வரவே இல்லை, உன் பேர் என்ன அப்படிங்கும்போது நடிக்கத்தோடையே என் பேர் காளீஸ்வரி சாமி அப்படிங்கும்போது, நடிக்காத, இங்கே என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், உன்னால தான் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்குது, 2-3 நாளாக நீ வீட்டு பக்கமே வரவே இல்லை, யார்கிட்டையும் சொல்லாமல் ஓடிட்ட, இப்போ நீ எங்கிட்ட சொல்லலை அப்படின்னா போலீஸ்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருவோம், அங்கே நீ பதில் சொல்லிக்க அப்படிங்கும்போது ஒரு வித பயத்தோடையே அந்த பெண்மணி நிற்கிது. இந்த குடும்பத்திட்ட நான் பேசி உனக்கு மன்னிப்பு வாங்கி தரேன், நானும் உன்னை மன்னிச்சு விட்டுருதேன், ஆனால் இனிமேல் இந்த தொந்தரவு பண்ணக்கூடாது, என்ன காரணத்தினால நீ இப்பேற்பட்ட செயலை செஞ்சு சொல்லிடு, உன்னை விட்டுருதேன் அப்படிங்கும்போது நடுங்கிக்கிட்டே அந்த பெண்மணி என் பேர் பத்மாசாமி அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அந்த ஆன்மா சொன்னது சரிதான் அப்படிங்கும்போது, சரி நீ எதுக்கு காளீஸ்வரி நீங்கள் நாடகம் ஆடுன அப்படிங்கும்போது, ஆள் மாறாட்ட நாடகம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாமி அந்த ஆன்மாவை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு. அந்த ஆன்மா யார் அப்படிங்கும்போது, என்னுடைய தங்கச்சி. என்ன சொல்கிற, உன் கூட பிறந்த தங்கச்சி அந்த ஆன்மா அப்படிங்கும்போது, என் கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, அது வந்து எனக்கு வந்து தூரத்துக்கார உறவு பெண்மணி தான், அதுவும் நானும் எல்லோருமே இந்த 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த சின்ன கிராம பகுதியில் வந்து வாழ்ந்து வந்தோம், சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம். அந்த குழந்தைக்கு வந்து அப்பா மட்டும்தான் இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது, மேலும் வந்து எனக்கு வந்து யாருமே கிடையாது, நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்த இடத்துல தான் இந்த ஏரியாவில் ஒரு நாட்டாம மாதிரி இருந்திருக்கிறாருங்க. அதுதான் அந்த பாழடைந்த பங்களா. அவங்க குடும்பம் வந்து கொஞ்சம் பேர் போன குடும்பம், ஆனால் அந்த வீட்டில் வந்து நாச்சிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து இருந்திருக்கிறாரு. அவர் வந்து சதா எந்நேரம் குடிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஏகப்பட்ட பெண்கள் கூட வந்து அவருக்கு வந்து தொடர்பு உண்டு. மேலும் வந்து பல தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு வந்து பொண்ணே கிடைக்கல. ஆனால் அந்த வீட்டு பெரியவங்க எல்லாருமே முடிவுன்னு எப்படியாவது இவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா கொஞ்சம் நல்ல முறையில் அந்த பெண்மணி வந்து இவனை எப்படியா திருத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுற்றி அலைஞ்சு பார்க்குறாங்க. எந்த ஒரு பெண்மணியுமே வந்து கண்ணுக்கு தெரியலை. ஏன்னா யாருமே பொண்ணு கொடுக்க தயாராக இல்லை. இவங்க வந்து வசதி கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்க. அந்த பங்களாவில் தாங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. சரியாக வந்து ஒரு 1997 அந்த காலகட்டங்களில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த பெண்மணி வந்து இறந்து போயிருக்காங்க. ஏன் இறந்து போயிருக்காங்கன்னா, இந்த பெண்மணியை எப்படியே வந்து மனம் முடிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அம்மா கிடையாது, கேட்க நாதி இல்லை. அந்த பெண்ணோட அப்பாவும் வந்து கொஞ்சம் தண்ணி வேண்டிதாங்க. அடிக்கடி இந்த பங்களாவுக்கு வந்து ஒரு ஏதாவது காட்டு வேலைக்கு கூப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு கூப்பிடும்போது வந்து போகும்போது அந்த பெண்ணு யார் வேற ஒன்றும் கிடையாதுங்க, அந்த பெண்மணி இறந்து போன பெண்மணி வேறு தாங்க காளீஸ்வரி. கஸ்தூரி, அந்த கஸ்தூரி அப்படிங்கக்கூடிய பெண்ணை வந்து எப்படியோ அவங்க அப்பாவை வந்து சரி கட்டி அந்த பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு கட்டி வச்சதுக்கப்புறம் வந்து எப்படியோ வந்து போராடி பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த நாச்சிமுத்தை திருத்தவே முடியலைங்க. ஒரு 3-4 வயதில் வந்து ஒரு குழந்தையும் பிறந்திருக்குது. ஆனால் யாரையுமே வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டாங்களாம். இந்த பத்மா அப்படிங்கக்கூடிய இந்த பெண்மணி வந்து அடிக்கடி பார்க்கணும்ட்டு அவளோட போனாலுமே விரட்டி விட்டுருவாங்களாம். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பெண்மணி வந்து ரகசியமாக எப்போயாவது ஒருக்கா முடிஞ்சால் வந்து பார்த்து பேசுமா, வீட்டை விட்டு பெரும்பாலும் வெளியிலே வர முடியாதாங்க. ரொம்ப கண்டிஷனாக தான் இருந்திருக்குது. அந்த குடும்பத்தில் எல்லோருக்குமே கொஞ்சம் தலைக்கணமும் இருந்திருக்குது. அந்த காரணத்தினால இந்த பெண்மணி வந்து அந்த 4 வயது குழந்தைக்காகவே வந்து ஆசாபாசத்தோடு வந்து எப்படியோ நடிச்சுக்கிட்டேனாலும் அந்த வீட்டில் வந்து வாழ்ந்திருக்கு, இந்த குழந்தைக்காகவாது வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் இந்த நாச்சிமுத்தின் அலப்பறைகள் வர தாங்க முடியலைங்க. பல கொடுமைகள் அடிக்கடி வந்து இந்த சுருட்டு பீடி அடிச்சுக்கிட்டு சூடெல்லாம் போட்டு வைப்பாராம். இந்த பெண்மணிக்கு மேற்கொண்டு வந்து வேலைக்கே போகிறது கிடையாது. அடிக்கடி பட்டப்பகல்லே வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலைக்கார பெண்கள், இந்த காட்டு வேலை இப்படியெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் கூட வந்து கொஞ்சம் உல்லாசமெல்லாம் இருந்திருக்கிறார். அதெல்லாம் இந்த பெண்மணி பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் அவங்க அப்பாவும் வந்து ஒரு குடிகாரராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தள்ளிங்க அவங்களுடைய இடத்துல தான் இருக்குதுங்க, ஒரு கிணத்துல விழுந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்க சும்மா போகலைங்க, அந்த குழந்தையும் தூக்கிட்டு தான் போய் இறந்துருக்காங்க. என்ன இந்த குழந்தை இனிமேல் இந்த வீட்டில் என்ன வாடுபட போதோ, வாழ்க்கையை வெறுத்து அப்படி இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போனதுக்கப்புறம் எதுவும் சம்பவம் நடந்துச்சானா எந்த சம்பவம் நடக்கலைங்க.
அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அப்பவும் வந்து இவங்க யாருமே திருந்தவே கிடையாதுங்க. மேலும் ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு தான் அலைஞ்சிருக்காங்க. இந்த நாச்சிமுத்து ஆட்டம் குறையவே கிடையாது. நினச்சி அந்த பெண்ணின் குடும்பத்தை, அதாவது இப்படி நம்ம புள்ள போயிடுச்சு நினச்சி அவங்க அப்பா வந்து ரொம்ப குடிச்சு அவரும் எப்படி இறந்து விட்டார். ஆனால் இந்த பத்மா அப்படிங்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு வந்து வெறி அடங்கலை. இப்படி ஆகிப்போச்சு, இந்த குடும்பத்தை எப்படி அழிச்சிட்டாங்களே. ஏன்னா இறந்து போன இடத்துல வந்து இதில் பெரிய சம்பவம் என்னென்னா, இறந்து போன உடனே அந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தையை மட்டும் இந்த ஒரு சில வழக்கத்தின்படி குழந்தைய வந்து தலைப்பிள்ளையை வந்து வீட்டு பக்கத்தில் தான் பதப்பாங்க இல்லையா, அதுபோல் வந்து ஒரு சில வழக்கத்தின்படி அந்த நாச்சிமுத்து குடும்பத்தினர் வந்து அந்த இறந்து போன குழந்தையை மட்டும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் பின்னாடி கிடக்கக்கூடிய அந்த காலி கிரவுண்டில் வந்து சமாதி எழுப்பிட்டாங்க. அந்த பெண்ணை மட்டும் அங்கே, அந்த குழந்தையை மட்டும் அங்கே பதைச்சிட்டாங்க. இந்த பெண்ணை வந்து மதிக்கவே கிடையாதாங்க. எந்த ஒரு கட்டும் எந்த ஒரு சீரும் சரியாக செய்யலையா. அந்த பெண்ணின் குடும்பத்தில் யாரையுமே வந்து கிட்டத்திலே விடலை. ஏன்னா வந்தவங்க ஏதாவது வாக்குவாதம் பண்ணிடுவாங்க, சண்டை போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மூடி மறைச்சு அந்த பெண்மணியை மட்டும் எடுத்துகிட்டு போய் வெளியில் வந்து எரிச்சிட்டாங்க. அதாவது இறந்த உடல்னா அதை வந்து எரிச்சிட்டாங்க. இந்த குழந்தைய மட்டும் வீட்டுக்கிட்ட புதைச்சிட்டாங்க. ஆனால் அதில் இருந்தே அந்த ஆன்மா அடிக்கடி வந்து பத்மாவின் கனவுக்கு வருமாங்க. வந்து அழுது புலம்புவது போல, என் குடும்பம் இப்படி பாழாயிருச்சே, இறந்ததுக்கப்புறம் கூட என் குழந்தைய என்னையும் பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த ஆன்மா வந்து கனவுல வந்து அழுதுருக்குது. ஆனால் ரியலாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை. இப்படியே ஒரு வருஷமும் போதுங்க. ஆனால் அந்த திசைக்கு போகக்கூடிய இந்த பத்மாங்கக்கூடிய இந்த வேலைக்கார பெண்மணி, இப்போ கதை சொல்லிக்கிட்டு இருக்கல, அந்த பெண்மணிக்கு என்னதான் இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி வைத்தறிச்சல் தாங்க முடியலை. இவங்க நிம்மதியாக இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணிக்கு வந்து ஒரு சில மாந்திரிகர், அதாவது கொஞ்சம் காட்டு வாயில வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் வந்து கிராமத்து பெண்மணி தானே, மாந்திரிகர்களின் மீது நம்பிக்கை உண்டு. ஒரு சில இந்த சோசியம் சொல்கிறவங்க, இந்த குறி சொல்கிறவங்க, இவங்க கூட வந்து கொஞ்சம் பேச்சு வழக்கங்கள் உண்டு. அந்த ஒரு காரணத்தினால எப்படியாவது அவங்க உதவியோட இந்த ஆன்மாவை எழுப்பி அந்த ஆன்மா மூலியமாகவே வந்து பழிவாங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரியத்தின் காரணமாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில மாந்திரிகர்களின் உதவியோட கொஞ்சம் சின்னதாக மாந்திரிக வித்தையெல்லாம் கற்றுக்கிடுச்சு. அதே நேரத்தில் வந்து அடிக்கடி கனவுல வந்து அழுது புலம்பும் இல்லையா, இந்த ஒரு காரணத்தை மையமாக பயன்படுத்தி அந்த கனவுல வந்து அழுகக்கூடிய ஆன்மாவிட்ட கேட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சு இந்த ஆன்மாவை வெளியில் கொண்டு வந்துருச்சு. இந்த ஆன்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சில கோர தாண்டவமெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வயதான தம்பதிகளை வந்து படாத பாடுபடுத்தி இருக்குதுங்க. ஒவ்வொருத்தராக வந்து இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து அந்த நாச்சிமுத்தின் அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து கூட்டு குடும்பமாக இருக்காங்க, தம்பி குடும்பம் எல்லாமே இருக்குது. இவருக்கு தான் குழந்தையும் இல்லை, இப்போ மனைவியும் இல்லை இல்லையா, ஏன்னா மனைவி இறந்து தான் ஆன்மாவாக இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து இதை இப்படியே விட்டுட்டா நமக்கு மொத்த குடும்பம் அழிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச ஒரு சில நபர்களின் மூலமாக வந்து உதவியின் மூலமாக எப்படியோ இவர் ஒரு மாந்திரிகரை பிடிச்சி அந்த வீட்டை சுற்றி ஒரு மாந்திரியை கட்டி இந்த ஆன்மா வெளியில் வராத அளவுக்கு, அந்த வீட்டை நோக்கி வராத அளவுக்கு, ஏன்னா அந்த மாந்திரிகர் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க, இது போல மனைவி ஆன்மா தான் இவ்வளவு சேட்டை பண்ணுது அப்படிங்கும்போது அதை அடக்கணும்னு சொல்லி அடக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதை அடங்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பத்மாவும் ஒரு சின்ன மாந்திரிக வித்தைகளை கற்றுக்கிட்டு தான் அவுத்து விட்டுருக்குது. இப்போ வந்து இந்த வீட்டை சுற்றி மந்திர கட்டு போட்டாச்சு. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வாழ்வதற்கு பயந்து போய் எல்லோருமே குடும்பத்தை விட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அவங்களுக்கு இடம் எல்லாம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் நிலங்கள் எல்லாம் இருக்குது. அவங்கவுங்க அப்படியே தேடி போயிட்டாங்க. தம்பி குடும்பம்லாம் அப்படியே போயிடுச்சு. இப்போ நாச்சிமுத்து மற்றும் அனாதை மாதிரி ஏதோ ஒரு அந்த ஊரெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குதுங்க அவங்களுக்கு. அந்த வீட்டில் அவர் மற்றும் ஒத்தையில் இருந்துக்கிட்டு காலத்தை வந்து ரொம்ப நாட்கள் கழிச்சிருக்கிறாரு. ரொம்ப நாட்களாக வந்து கேப்பாரற்று குடிச்சு உடம்பெல்லாம் நாசமாக்கி என்னடா செய்வோன்னு தெரியாமல் தான் அலைஞ்சு திரியிறாரு. ஆனால் இந்த பெண்ணின் ஆன்மா வந்து எப்படியாவது தன் பிள்ளைய வந்து பார்த்துடணும். என்ன பிள்ளையின் ஆன்மா வந்து தூங்கிக்கிட்டு இருக்குது அந்த சமாதிக்குள்ளே. சமாதி எங்கே இருக்குது, வீட்டுக்குள்ளே மாந்திரியை கிட்ட இருக்குது, போக முடியலை. அதனால தான் இந்த வேலைக்கார பெண்மணி ஒரு டைம் பார்க்கும்போது இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கு, உள்ளே போக முடியாமல். இந்த வீட்டில் உள்ளவங்களாம் ஒரு பெண்மணி நழுவுறல் சத்தம் கேட்குது அப்படின்னாங்கல்ல நவீன் வீட்டில், அந்த எல்லாமே வந்து இந்த புள்ளியில் பாருங்க உங்களுக்கே தெரிய வரும். காரணம் என்னென்னா, அந்த ஆன்மா வந்து போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு அழுக போய் தான் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இந்த பத்மா என்னடா செய்யலாம்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் இந்த குடும்பம் இங்கே வீடு கட்டி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே பத்மா மறுபடி வந்து அவங்க இருக்கக்கூடிய பில்டிங்லேருந்து எப்படியாவது இங்கே வேலைக்கு கேட்டு வந்துடணும். இங்கே வேலைக்கு கேட்டு வந்து நம்மளுடைய வித்தைகள், தெரிஞ்ச ஒரு சில வித்தைகளை இறக்கி இந்த குழந்தையின் ஆன்மா மூலியமாக அந்த குழந்தை, அதாவது இந்த உயிரோடு இருக்கக்கூடிய நவீனுடைய மகளை வந்து எப்படியாவது அந்த ஆன்மாட்ட சொல்லி உள்ள அனுப்பி அந்த குழந்தையின் ஆன்மாவை தட்டி எழுப்பி இந்த பெண்மணியின் உடலில் இவங்களையும் அந்த குழந்தையின் உடலில் அந்த குழந்தை ஆன்மாவை எப்படியே ஏற்றி விட்டு பழிவாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சிடலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் இது எவ்வளோ பெரிய சிக்கல்னு இந்த பத்மாவுக்கு தெரியாமல் இவ்வளவு வேலைகள் பார்த்துருக்கு நண்பர்களே.
ஆனால் இவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் அந்த மொத்த குடும்பத்தினரும் வந்து கடுங்கோவம் கொண்டு இந்த பத்மாவை அடிக்க பாஞ்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த மாந்திரிகர் தடுத்து, இங்கே வாமா, அது மோட்சத்தை நான் அனுப்பி விட்டுட்டேன், மோட்சம் அடைஞ்சிருச்சு, ஏதோ உனக்கு தெரிஞ்ச அறகுறை மாந்திரிகத்தை வச்சு இந்த வேலை பார்த்து விட்டேன், இனி இந்த ஊருக்குள்ளே நீ இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு போயிடுவேன்னு எனக்கு வாக்குறுதி நீ கொடுத்த அப்படின்னா உன்னை விடுவோம், அப்படி இல்லைன்னா உன்னை வந்து போலீஸ்கிட்ட தான் ஒப்படைப்போன்னு சொல்லும்போது அந்த பத்மா அப்படிங்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஒரு வித பயத்தோடு, நீங்கள் அந்த ஆன்மாக்கள் ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சுட்டீங்கனாலே எனக்கு சந்தோஷம், நான் இங்கேருந்து போகிறேன் சாமி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோர்ட்டையும் வந்து கைதூக்கி கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் ஓடிடு, இங்கே நிற்காது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியும் விரட்டி விட்டுருக்குறாங்க. இந்த சம்பவமானது வந்து இவங்க இந்த வீட்டு குடியேறுவதற்கு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குதுங்க. 10-12 வருஷம் இந்த பத்மா வந்து வஞ்சகம் வச்சு ஏதாவது ஒரு குடும்பம் வந்துடாதான் காத்திருந்து இந்த குடும்பத்தை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் இருந்தாலும் இந்த மாந்திரிகர் எப்படியோ காப்பாற்றி விட்டுட்டார். ஆனால் அதற்கப்புறம் வந்து இவங்க இந்த வீட்டில் இருக்கவா வேண்டாமன்னு ரொம்ப பயந்துருக்குறாங்க, யார் நவீன் குடும்பத்தினர். ஆனால் அந்த மாந்திரிகர் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இனிமேல் அந்த பொம்பளையை வந்து முயற்சி ஒன்றால் அந்த ஆன்மா வெளியில் வராது, கட்டுப்பட்டு தான் உள்ளவே இருக்குது, அதை கட்டுப்படுத்தியும் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகரும் வந்து தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அதற்கப்புறம் வந்து 2-3 மாத காலம் இருந்து பார்க்குறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பயத்தோடு தான் 2-3 மாதமும் இருந்திருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாகவே அந்த இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா லேண்டையும் வந்து இவங்க வந்து பிளாட் போட்டு நம்ம வீட்டுக்கு துணைக்குங்கிற பல வீடுகள் வரட்டும்னு சொல்லி அந்த ஏரியா முழுவதுமே வந்து ஃப்ளாட்டு போட்டு ஏகப்பட்ட வீடுகளும் பெருகிருச்சு. இப்போயும் அந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்களா, இப்போ அது ஒரு சின்ன கிராமமாகவே மாறிடுச்சு, நல்ல டவுன் போல் அமைப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறோம். இப்போ அந்த மாந்திரிகர் வந்து இறந்து போயிட்டாராங்க, ஆனால் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், கைவசம் இன்னொரு மாந்திரிகரையும் வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறோம், பிரச்சனை வந்தால் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தாங்க முடிச்சிருக்காங்க. நண்பர்களே, நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நவீன் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறாருங்க, பங்காளி வகைரா, அந்த தம்பியின் பையன் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. எங்கள் பெரியப்பா ஃபேமிலிக்கு இப்படி நடந்துச்சு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்களின் அருமை நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் பார்ட் 1 பார்க்காத நண்பர்கள் அனைவருமே மேலே ஐக்கானில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நண்பர்களே. மறக்காமல் உள்ளே சென்று பார்ட் 1 பார்த்து விட்டு இந்த பார்ட் 2 பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு முழுமையாக புரிய வரும். மேலும் நம் ராஜா ஸ்டோரிக்கு உங்கள் பேர் ஆதரவை வழங்குங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் 2 பார்ட்டாக போட்டுட்டேன். நான் வந்து பார்ட் 2 வந்து மறுநாளே போடுறதாக சொல்லியிருந்தேன், என்னால் போட முடியல. காரணம் என்னென்னா எனது வேலைப்பாடுகள் அப்படி இருந்த காரணத்தினால என்னால் போட முடியலை. இனி தொடர்ச்சியாக வந்து நமது சேனலில் வந்து வீடியோ வரும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.